தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களிடையே தமிழர்களின் மரபையும் தமிழ் பெருமிதத்தையும் உணர்த்தும் வகையில் மாபெரும் தமிழக கனவு என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. நமது தமிழ் மரபின் வளமையையும் பண்பாட்டின் செழுமையையும் சமூக சமத்துவத்தையும் பொருளாதார மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளையும் இளம் தலைமுறையினரிடையே கொண்டு செல்வதற்காக அரசு இந்நிகழ்ச்சியை நடத்துகிறது. அந்த வகையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடந்தது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமை தாங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் முன்னிலை வகித்தார். சொற்பொழிவாளர் செந்தில்வேல் கலந்து கொண்டு சமூகம் பழகு தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பிஸியாக இருக்கோம். அதானே சரி. இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி, நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி, நான் எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதனால சிறு குறிப்பு வரைங்கிற மாதிரி நம்மளை பற்றி இந்த மாதிரி நேரத்தில் நம்மளே சொல்லிக்கணும். அப்படிதான் நாம என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட கேட்டால் நமக்கு தெரியல. ஸோ அதை பழகணும். அப்போ சமூகம் என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்கு, என்னவா இருந்தோம் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம், இனி என்னவா ஆக போறோம்ங்கிறது நமக்கு தெரியும். என்னவா இருந்தோம், சமூகம் எப்படி இருந்தது. கர்ணன் படம் பார்த்திருக்கீங்களா? தனுஷ் நடிச்ச கர்ணன் இல்ல. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.